ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு எலியை பார்த்தாலே பயம்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு எலி வந்தாலுமே எந்த பக்கம் ஓடுதுன்னே தெரியாது. அதனால் அந்த எலியை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்களுக்கும் பயம்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு யாருன்னு சொல்லி. இந்த வீடியோவில் நம்ம எலி, கரப்பான்பூச்சி, பேர் சொல்லாதது, அதுக்கப்புறம் சிலந்தி, கொசு எல்லாத்தையுமே விரட்டுறதுக்கு சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமெடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான 2 பொருள் நம்ம வீட்டிலையே ரொம்பவே நமக்கு தினமும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஈஸியான இன்க்ரீடியன்ட் தான். இதுக்கு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் காஞ்ச மிளகா ஒரு 2-3 போல் காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. ரொம்ப பழைய காஞ்ச மிளகா ஏதாவது வேஸ்ட் ஆகிற ஸ்டேஜில் இருந்தால் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி மிளகா தான் ஒரு 3 மிளகா எடுத்திருக்கேன். பிரியாணி இலை ஒரு 3 சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அது என்னென்னா எலுமிச்சப்பழ தோல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தோட இந்த எலுமிச்சை மரத்தில் இருக்க அந்த இலை ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அப்படி இலையுமே இல்லை உங்ககிட்ட யூஸ் பண்ணல அப்படின்னா வினிகர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கற்பூரம் நம்ம வீட்டில் பூஜைக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கற்பூரம் ஒன்று நான் கையிலேயே இப்படி நசுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதித்த அப்புறமா இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஜஸ்ட் கொதிச்சா போதுங்க. நம்ம ரெமெடிஸ்லாம் செய்யும்போது பாதி வரணும்னு சொல்லி ஒரு இன்க்ரீடியன்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி இல்லை, இது ஜஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதித்தாலுமே அந்த மிளகாயில் இருக்கிற ஃப்ளேவரும் ப்ளஸ் பிரியாணி இலையில் இருக்கிற ஃப்ளேவரும் ஃபுல்லாக நமக்கு இந்த தண்ணிக்குள்ளே வந்துடும். எலுமிச்சைப்பழம் நீங்கள் ஏதாவது கட் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு அதை தூக்கி போடாமல் வச்சுருக்கீங்கன்னா அதை இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இலையை ஒரு 2-3 எடுத்து இதில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ரெண்டுமே இல்லை வினிகர் வச்சுருக்கீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எந்த வினிகராக இருந்தாலும் சரி, நார்மல் வினிகர் இல்லை ஆப்பிள் சைடர் வினிகர் எதுவாக இருந்தாலும் ஒரே 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை கொதித்து இறக்கி வச்ச அப்புறமா நம்ம வினிகர் சேர்க்கணும். இப்படி கொதிக்கும் போது எலுமிச்சைப்பழ தோல் இல்லைன்னா இலை மட்டும் தான் சேர்க்கணும். கொதிச்சுட்டு நம்ம இப்போ இதை இறக்குவோம் இல்லைங்களா, அப்போ வினிகர் சேர்க்கணும். அதனால் வினிகர் சேர்க்குற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நான் எந்த ஸ்டேஜ்லன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இப்போ இதை அப்படியே இறக்கி கீழே வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இது ஒரு 2 கிளாஸ் வரைக்கும் வரும். நான் ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். 1 கிளாஸ் நம்ம எடுத்துகிட்டு இதை வடிகட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வடிகட்டின அப்புறமா நமக்கு நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் பண்ணும்போது அப்லோட் பண்ணியிருப்பேன். நம்ம வேப்பிலையை வச்சு வீட்டில் தெளிக்கிற மாதிரி கூட. அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே பண்ணலாம். இதில் கற்பூரம் பாதி கற்பூரம் சேர்த்துட்டு பாதி டெட்டால் ஒரு மூடியில் பாதி மூடி டெட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் இது இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொதிக்க வச்சு அதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வினிகர் சேர்க்கணும். வினிகர் சேர்க்குற மாதிரி இருந்தால், அப்படி இல்லை எலுமிச்சைப்பழ தோலோ இல்லை இலையோ சேர்க்குற மாதிரி இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன இடத்துலையே நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதில் நம்ம வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். ஜன்னல் பக்கத்தில், வீட்டில் மேலே செவரு பக்கத்தில் எங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வருதோ, இப்போ எலி வர இடமா பார்த்து நமக்கு தெரியும் இல்லைங்களா, இந்த சைடில் தான் மோஸ்ட்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இடத்துல, ப்ளஸ் கொசு வருதுன்னா நமக்கு ஜன்னல் ஓரத்தில், கதவு ஓரத்தில், இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டு பின்னாடி இருக்கிற கொஞ்சம் இதுவான இடத்துலலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் வீட்டில் எங்கேருந்து கொசு எங்கேருந்து ஈயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வருது. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி போட்டிங்கன்னா போதும். இது நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணாலே இதுவே ஒரு 4 நாள் வரைக்கும் போயிடும். நான் இதை ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி அடித்தா 4 நாள். நான் இதை வீட்டு சைடில் எல்லா பக்கமும் இதை தெளிக்க போகிறேன். ஏன்னா இந்த குட்டி குட்டி மரவட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வீட்டு சைடில் நிறைய வருது. ஏன்னா மழை காலமாக இருக்குது ஒடிஷாவில், அதனால் நிறைய இந்த மாதிரி வரதுனால நான் எல்லா பக்கமும் தெளிக்க போகிறேன். அதனால் வேப்பிலை வச்சுருக்கேன். இதை அப்படியே பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வேப்பிலையில் போட்டு நான் வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருவேன். நீங்கள் வேப்பிலை வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கோங்க. ஒரு மக்கு ஜக்கு ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அதில் ஊற்றிட்டு வேப்பிலையை அது உள்ளே போட்டு நம்ம எடுத்து எப்படி வீட்டு ஃபுல்லாக தெளிக்குமோ அந்த மாதிரி தெளிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். இது ரொம்பவே நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு தெரியுங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம கமெண்ட்ஸ்லேயும் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நாம் என்னென்ன வேர்ட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கோமோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ஒடியால் எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. எலிக்கு நம்ம முசான்னு சொல்லுவாங்க, ஈக்கு மச்சி, கொசுக்கு மொசா,
இந்த பேர் சொல்லாததுக்கு சத்த சத்தி, கரப்பாம்பூச்சிக்கு அசுரப்பா, சிலந்திக்கு குடியானி அப்படின்னு சொல்லிட்டு ஒடியால் வந்து சொல்லுவாங்க. நான் இதில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களும் சரி, இந்த சொல்கிற வார்த்தைகளும் சரி, ஃபஸ்ட்டு தமிழில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒடியால் அதை அப்படியே வந்து சொல்கிறேன். இதுக்கு அதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி இலை, தெஜ்ஜபத்திரம், காஞ்ச மிளகாய், சுக்கிலா லொங்கா, எலுமிச்சை இலை, லெம்பு பத்திரம், கற்பூரம். ஒடியாலையும் கற்பூரம் தான், கற்பூரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு அடுத்து வந்து சொல்கிறேன். இப்போ தண்ணியில் வந்து எல்லாத்தையும் போட்டுக்கணுன்னா பானீரே சபு பொக்கைவா அப்படின்னு தண்ணீர், பானி, சபு எல்லாம் பொக்கைவா போடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். கொதிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம புட்டைதவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேர்ட்ஸ்க்கு நான் அந்த வேர்ட்ஸ் சொன்னோம்னா நமக்கு வந்து ஒடியா பேசுகிறது ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நம்ம எல்லா வீடியோஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற அந்த வீடியோஸ் வந்து அடுத்ததாக நம்ம வந்து ஒடியால் இந்த மாதிரி சொன்னோம்னா இது வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதோட நீங்கள் சம்டைம்ஸ் சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் நான் சொல்லித்தரதில் மிக்ஸ் ஆகிருக்கலாம். சம் பேசிக் வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேசும்போது தேவைப்படும். அது வந்து நம்ம ஒரு வீடியோவில் போய் செக் பண்ண முடியாது. இதுவே இந்த இன்க்ரீடியண்ட்டோடு நீங்கள் சேர்த்து அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் அந்த இன்க்ரீடியண்ட்டோட பேர் சொல்லும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கும். இப்போ வடிகட்டிக்கலாம் அப்படின்னா சானிதபா. ஒரு கிளாஸில் கொட்டே கிளாஸ்ரே எப்பேட்டிக்கே கற்பூர பொக்கைவா அப்படின்னா இப்போ கொஞ்சம் கற்பூரம் சேர்த்துக்கலாம். அதே கொட்டை சம்முஜி அப்படின்னா ஒரு ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு டைம் ஒடியாவும் ஒரு டைம் தமிழ்லையும் மாற்றி மாற்றி சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்துலேயே தான் சொல்கிறேன். நீங்கள் அதை சொல்லும் போதே நீங்கள் ஜஸ்ட் வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம் அப்படின்றதுக்கு சபு எக்காட்டையும் கொறிக்கி மிஸ் செய்தவா. இப்போ இட்ட ரெடி ஹெய்கொல்லானி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இதை நம்ம இப்போ யூஸ் பண்ணலாம். ଏଇଟା ଏବେ ଆମେ யூஸ் କରିବା. ଯଦି ଭଲ ଲାଗିଥିବ ட்ரை କରିବେ. ஒரு வேலை பிடிச்சிருந்தா இதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. கதவு ஜொரக்கா. கதவு அப்படின்னா நமக்கு கபாட்டோ, ஜொரக்கா அப்படின்னா ஜன்னல், அந்த பக்கத்துலலாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு சொபு செஞ்சிதவா, ஸ்ப்ரே கொரிதவா அப்படின்னா தெளித்து விடலாம், ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னா ஸ்ப்ரே கொரிதவா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு வேர்ட்ஸுக்கு அந்த வேர்டு வந்து நம்ம மேட்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுனால உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ளஸ் ஒடியா கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்து வேலை செய்கிறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலே வர வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லேயும் பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.